கேம் உயரம், கேம்ஷாஃப்ட் ஜர்னல் விட்டம், கிராங்க்ஷாஃப்ட் ஜர்னல் விட்டம், வால்வ் ஸ்டெம் விட்டம், பிஸ்டன் விட்டம் மற்றும் பிஸ்டன் பின் விட்டம் ஆகியவற்றை அவுட்சைட் மைக்ரோமீட்டர்களுடன் அளவிடும் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் சாருமதி மற்றும் இந்த பயிற்சி முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். பொதுவாக நாம் எந்த ஒரு பொருளையும் அளவிடும் போது, உதாரணமாக நீங்கள் ஒரு இரும்பு கம்பியின் நீளத்தை அளவிட போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். எந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அளவிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? பொருள் சிறியதாக இருந்தால், உதாரணமாக தோராயமாக ஒரு அடிக்கு குறைவாக இருந்தால் அதை அளவிட ஸ்டீல் ரூலை தேர்வு செய்கிறோம். பொருளின் நீளம் அதிகமாக இருந்தால் நாம் ஒரு ஸ்டீல் டேப்பை பயன்படுத்துவோம். ஸ்டீல் ஸ்கேல் கொண்டு நாம் அளவிடக்கூடிய மிக சிறிய மதிப்பு என்ன தெரியுமா? தொழிற்சாலைகளில் நாம் பயன்படுத்தும் ஸ்டீல் ஸ்கேல் 0.5 மில்லிமீட்டர் துல்லியம் கொண்டது. அதாவது 0.5 மில்லிமீட்டர் அளவுக்கு சிறிய மதிப்பை கூட அதால் அளவிட முடியும். ஒரு என்ஜின் மாற்றி அமைத்தல் செயல்முறையை நாம் மேற்கொள்ளும் போது முழுமையாக சர்வீஸ் செய்வதற்கு வசதியாக என்ஜினை பிரித்தெடுப்பதும் அடங்கும். இந்த விரிவான சர்வீஸ் ஆனது சுத்தம் செய்தல், முழுமையான ஆய்வு மற்றும் என்ஜின் கூறுகளை மீண்டும் இணைத்தல் போன்ற அத்தியாவசிய பணிகளை உள்ளடக்கியது. என்ஜின் கூறுகள் ஆய்வு செய்வதற்கு 0.5 மில்லிமீட்டரை விட அதிக துல்லியத்துடன் அளவிடும் கருவிகள் தேவை மற்றும் அத்தகைய அளவீட்டு கருவிகள் பிரெசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தொழில்துறையில் பல்வேறு செயல்முறைகளில் துல்லியம் மற்றும் துல்லியத்தை உறுதிப்படுத்த துல்லியமான பல அளவீட்டு கருவிகள் வரம்பு பயன்படுத்தப்படுகிறது. அவற்றில் சில குறிப்புக்காக இங்கே காட்டப்பட்டுள்ளன. மைக்ரோமீட்டர் என்பது 0.01 மில்லிமீட்டர் துல்லியம் கொண்ட முக்கியமான துல்லிய அளவீட்டு கருவியில் ஒன்றாகும். மைக்ரோமீட்டர்கள் அதன் பயன்பாட்டின் நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. அவை அவுட்சைட், இன்சைட் மற்றும் டெப்த் மைக்ரோமீட்டர்கள். இப்போது கேம் ஹைட், கேம்ஷாஃப்ட் மற்றும் கிராங்க்ஷாஃப்ட் ஜர்னல் டயாமீட்டர், வால்வ் ஸ்டெம் டயாமீட்டர், பிஸ்டன் மற்றும் பிஸ்டன் பின் டயாமீட்டர் போன்ற என்ஜின் கூறுகளின் வெளிப்புற விட்டத்தை அவுட்சைட் மைக்ரோமீட்டர் கொண்டு அளவிடுவது எப்படி என்பதை நான் விளக்கப் போகிறேன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனின் முடிவில் உங்களால் அவுட்சைட் மைக்ரோமீட்டரின் சரியான ரேஞ்சை செலக்ட் செய்யவும், மெஷர்மெண்ட்டுக்காக மைக்ரோமீட்டரை பிடிக்கவும், ஜாபின் மீது மைக்ரோமீட்டரை செட் செய்யவும், அவுட்சைட் மைக்ரோமீட்டரில் மெஷர்மெண்ட்டை ரீட் செய்யவும் முடியும். தேவையான டூல்கள்: சர்ஃபேஸ் பிளேட், வி பிளாக். தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்: அவுட்சைட் மைக்ரோமீட்டர்கள் வெவ்வேறு ரேஞ்சுகளில் கிடைக்கின்றன. தேவையான பொருட்கள்: கேம்ஷாஃப்ட், கிராங்க்ஷாஃப்ட், பிஸ்டன், பிஸ்டன் பின், லூப்ரிகேட்டிங் ஆயில், பனியன் வேஸ்ட். அவுட்சைட் மைக்ரோமீட்டர் என்பது ஒரு ஆக்யூரேட்டான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும். இது 0.01 மில்லிமீட்டர் துல்லியத்துடன் காம்பனன்ட்டுகளின் அவுட்டர் டயாமீட்டரை மெஷர் செய்ய பயன்படுகிறது. மெஷரிங் சிஸ்டம்களின் அடிப்படையில் மைக்ரோமீட்டர் வகைப்படுத்தப்படுகிறது. மெட்ரிக் மைக்ரோமீட்டர், பிரிட்டிஷ் மைக்ரோமீட்டர். பெரும்பாலும் மெட்ரிக் மைக்ரோமீட்டர்கள் நம் நாட்டில் மெஷரிங் பர்பஸுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ரேஞ்சின் அடிப்படையில் அவுட்சைட் மைக்ரோமீட்டர்கள் இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன: 0 25 மில்லிமீட்டர், 25 50 மில்லிமீட்டர், 50 75 மில்லிமீட்டர், 75 100 மில்லிமீட்டர், 100 125 மில்லிமீட்டர் மற்றும் 125 150 மில்லிமீட்டர். மைக்ரோமீட்டர்களின் பார்ட்டுகளை தெரிந்து கொள்ளலாம். அவை என்னென்னவென்றால்: ஃப்ரேம், ஆன்வில், ஸ்பிண்டில், மெஷரிங் ஃபேஸஸ், லாக், கிராஜுவேஷனுடன் ஸ்லீவ், திம்பிள், ராட்செட் ஸ்டாப். ரீடிங் செய்யும் இடத்தில் வேல்யூக்களை ரீட் செய்யவும். வழக்கமாக 0 முதல் 25 மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டர்கள் தவிர 0 எரரை சரி செய்ய ஒரு டெஸ்ட் பீஸ் ஆனது தனியாக கொடுக்கப்படுகிறது. இந்த மாடியூலில் ஒரு மெட்ரிக் மைக்ரோமீட்டர் மூலம் காம்பனன்ட்டுகளின் டயாமீட்டரை மெஷர் செய்ய கற்றுக்கொள்ளப் போகிறோம். மெட்ரிக் மைக்ரோமீட்டர்களில் மெயின் ஸ்கேலானது பேரலில் 100 மில்லிமீட்டர் ஆக்யூரசியை கொண்டுள்ளது மற்றும் அது இண்டெக்ஸ் லைனுக்கு மேலே குறிக்கப்பட்டுள்ளது.
மெயின் ஸ்கேலானது மீண்டும் இரண்டாக பிரிக்கப்பட்டு இண்டெக்ஸ் லைனுக்கு கீழே குறிக்கப்பட்டுள்ளது. இதன் வேல்யூ 0.5 மில்லிமீட்டர் ஆகும். இதனுடைய திம்பிலில் 50 டிவிஷன்கள் உள்ளன. மைக்ரோமீட்டரின் சைஸ் மற்றும் ஆக்யூரசி ஃப்ரேமில் என்கிரேவ் செய்யப்பட்டுள்ளது. மைக்ரோமீட்டரை ஒரு கையிலோ அல்லது இரு கைகளிலோ பிடித்துக் கொள்ளலாம். மைக்ரோமீட்டரை உங்கள் ரைட் ஹேண்டில் வைத்திருக்கும் போது கிராஜுவேஷன்களை மெயின் ஸ்கேலில் உங்களை நோக்கி வைத்திருங்கள். உங்கள் உள்ளங்கையின் கீழ் சென்டரில் ஃப்ரேமை பிடித்திருக்கவும். உள்ளங்கையில் ஃப்ரேமை பிடிக்க உங்கள் லிட்டில் ஃபிங்கர் அல்லது தேர்ட் ஃபிங்கரை பயன்படுத்தவும். அதை டைட்டாக பிடிக்க மிடில் ஃபிங்கரை ஃப்ரேமுக்கு பின்னால் வைக்கவும். நேர்டு திம்பலை சரி செய்ய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரையும் மற்றும் தம்பையும் ஃப்ரீயாக வைத்திருங்கள். சப்போஸ் நீங்கள் இரு கைகளாலும் பிடிக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்களுக்கும் தம்புக்கும் இடையில் ஃப்ரேமை பிடிக்கவும். கட்டை விரலையும் ரைட் ஹேண்ட் ஃபிங்கரையும் பயன்படுத்தி திம்பலை அட்ஜஸ்ட் செய்யவும். எந்த மெஷர்மெண்ட்டை எடுப்பதற்கு முன் அவுட் சைட் காலிப்பர் மூலம் அளவிட வேண்டிய காம்பனன்ட்டுகளின் மெஷர்மெண்ட்டை செக் செய்யவும். பின்னர் மைக்ரோமீட்டர்களின் சரியான ரேஞ்சை செலக்ட் செய்யவும். இப்போது மைக்ரோமீட்டரில் ஏதேனும் எரர் இருக்கிறதா என செக் செய்யவும். முதலில் லாக்கை ரிலீஸ் செய்து விடுங்கள். 0 25 மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டருக்கு 2 மெஷரிங் சர்ஃபேசஸ்களும் மிக அருகில் இருக்கும் வரை திம்பிலின் நர்ல்டு சர்ஃபேஸை ரொட்டேட் செய்யவும். பின்னர் திம்பிலை ராச்செட் மூலம் ரொட்டேட் செய்ய தொடங்கவும். ஒருவித டிஸ்டிங்டிவ் ராச்செட் சவுண்ட் கேட்கும் வரை ஆப்ஜெக்டை ரொட்டேட் செய்யுங்கள். மேலும் ராச்செட் மெக்கானிசமுடன் தொடர்புடைய ஒருவித சவுண்டை கேட்டவுடன் ரொட்டேஷனை நிறுத்தவும். மற்ற ரேஞ்சிலான மைக்ரோமீட்டர்களுக்கு மெஷரிங் சர்ஃபேசஸ்களுக்கு இடையே உள்ள 0 எரருக்கு டெஸ்ட் பீஸின் கரெக்ட் சைஸை பயன்படுத்தவும். இப்போது எரர் இருந்தால் கால்குலேட் செய்யுங்கள். திம்பிலின் 0வானது மெயின் ஸ்கேலின் டேட்டம் லைனுடன் சரியாக மேட்ச் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம். பின்னர் எரர் ஆனது 0 அல்லது நோ 0 எரர் என்பதை நோட் டவுன் செய்யவும். திம்பிலின் 0 டேட்டம் லைனுடன் மேட்ச் ஆகவில்லை என்றால், அது டேட்டம் லைனுக்கு கீழே இருந்தால் அந்த எரர் ஆனது பாசிட்டிவ் 0 எரர் எனப்படும். டேட்டம் லைனுக்கு கீழே எத்தனை செக்ஷன்கள் உள்ளன என்பதை கவனியுங்கள். எடுத்துக்காட்டாக இந்த படத்தில் 2 செக்ஷன்கள் பிளஸ் 0.02 மில்லிமீட்டர் பாசிட்டிவ் 0 எரர் ஆகும். அதேபோல் திம்பிள் ஸ்கேலின் 0 லைன் ஆனது டேட்டம் லைனுக்கு மேல் இருந்தால் அந்த எரர் ஆனது நெகட்டிவ் 0 எரர் எனப்படும். செக்ஷன்களை மார்க் செய்து வைத்து டோட்டல் டிவிஷனை லீஸ்ட் கவுண்டுடன் மல்டிப்ளை செய்தால், அதாவது 0.01 மில்லிமீட்டர் நெகட்டிவ் 0 எரரை பெறுவீர்கள். எடுத்துக்காட்டாக இந்த படத்தில் உள்ளதை போல இது -0.04 மில்லிமீட்டர் ஆகும். மைக்ரோமீட்டரில் ரீடிங் செய்யும் மெத்தட். ஒர்க் பீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ரீடிங்கை பாருங்கள். பெவல் எட்ஜிலிருந்து தெரியும் பேரல் ஸ்கேலின் திம்பிலின் 1 மில்லிமீட்டர் அதிகரிப்புகளான முழு மில்லிமீட்டர்களின் ஸ்கேலை ரீட் செய்யவும். எடுத்துக்காட்டாக 7.00 மில்லிமீட்டர். பெவல் எட்ஜிலிருந்து திம்பிலில் முழுமையாக தெரியும் 1/2 மில்லிமீட்டர்ஸ்களை ஆட் செய்யவும். காணக்கூடியதாக இருந்தால் 0.5 மில்லிமீட்டர் அல்லது தெரியவில்லை என்றால் 0வை கவுண்ட் செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக 0.00 மில்லிமீட்டர். ஏற்கனவே எடுக்கப்பட்ட மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் திம்பிள் ரீடிங்கை சேர்க்கவும். எடுத்துக்காட்டாக 14 செக்ஷன்கள் அல்லது 14 × 0.01 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.14 மில்லிமீட்டர். டோட்டல் ரீடிங் 7.00 plus 0.00 plus 0.14 is equal to 7.14 மில்லிமீட்டர். இப்போது ஒரு மெட்ரிக் அவுட்சைட் மைக்ரோமீட்டரை கொண்டு கேம்ஷாஃப்டின் கேம் ஹைட் மற்றும் ஜர்னல் டயாமீட்டர் ஆகியவற்றை எவ்வாறு மெஷர் செய்வது என்பதை நான் விளக்கப் போகிறேன். கேம்ஷாஃப்டை மெஷர் செய்வதற்கு முன் சர்ஃபேஸ் பிளேட்டை சுத்தம் செய்து ஒரு லேயர் ஆயில் தடவவும். சர்ஃபேஸ் பிளேட்டில் சரியான அளவிலான வி பிளாக்குகளை சரியாக வைக்கவும். மெஷர் செய்ய வேண்டிய கேம்ஷாஃப்டை தேர்ந்தெடுத்து அதை நன்கு சுத்தம் செய்யவும். கேம்ஷாஃப்டை வி பிளாக்குகளில் வைக்கவும்.
மெட்ரிக் மைக்ரோமீட்டரின் சரியான சைஸை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக கேமன் அப்ராக்சிமேட் சைஸ் 40.00 மில்லிமீட்டர் என்று வைத்துக் கொண்டால் பின்னர் 25 50 மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டரை செலக்ட் செய்யுங்கள். மைக்ரோமீட்டரில் ஏதேனும் எரர் இருந்தால் வேல்யூவை நோட் செய்யவும். அதைத் தொடர்ந்து ஜாக்கை ரிலீஸ் செய்து விட வேண்டும். அப்ராக்சிமேட்டாக மெஷர் செய்த வேல்யூவை விட சற்று மேலே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திம்பிளின் நர்ல்டு சர்ஃபேஸை ரொட்டேட் செய்யுங்கள். இப்போது அன்வில் மற்றும் ஸ்பிண்டில் ஆகியவற்றின் மெஷர் செய்யும் ஃபேஸ்களை அளவிட வேண்டிய கேமில் வைத்து கிளாக் வைஸில் ராச்செட் மூலம் திம்பிளை ரொட்டேட் செய்யவும். இது ஃப்ரேமை நோக்கி ஸ்க்ரூயிங் செய்கிறது. ராச்செட் சவுண்டை கேட்ட பிறகு ரொட்டேஷனை நிறுத்தி லாக் செய்யவும். கேமன் மெஷரிங் சர்ஃபேசஸ்களில் மைக்ரோமீட்டரை நகர்த்த முயற்சிக்கவும். மேலும் மைக்ரோமீட்டரின் மெஷரிங் ஃபேஸஸ்களில் ஒரு சிறிய ஃப்ரிக்ஷனை உணரவும். பின்னர் கேமிலிருந்து மைக்ரோமீட்டரை வெளியே எடுத்து டேபுலர் காலமில் உள்ள வேல்யூக்களை நோட் செய்யவும். இதே முறையில் கேம்ஷாஃப்ட் ஜர்னலை மெஷர் செய்து டேபுலர் காலமில் வேல்யூஸ்களை ரெக்கார்ட் செய்யவும். அடுத்தது மெஷர் செய்ய வேண்டிய கிராங்க்ஷாஃப்டை சுத்தம் செய்யவும். வி பிளாக்கின் சப்போர்ட்டுடன் கிராங்க்ஷாஃப்டை சர்ஃபேஸ் பிளேட்டில் வைக்கவும். கிராங்க்ஷாஃப்ட் ஜர்னலை மெஷர் செய்யவும். மேலும் டேபுலர் காலமில் வேல்யூகளை ரெக்கார்ட் செய்யவும். மெஷர் செய்ய வேண்டிய வால்வை சுத்தம் செய்யவும். வால்வை ஒரு கையில் பிடித்து மற்றொரு கையால் மைக்ரோமீட்டரை வைத்துக் கொள்ளவும். ஸ்டெம் டயாமீட்டரை 3 வெவ்வேறு இடங்களில் மெஷர் செய்து ஏதாவது டேப்பர் இருக்கிறதா என செக் செய்து வேல்யூக்களை ரெக்கார்ட் செய்யவும். ஏதாவது ஸ்கஃபிங் இருக்கிறதா என செக் செய்து கொடுக்கப்பட்ட பிஸ்டனை சுத்தம் செய்யவும். பிஸ்டனை சர்ஃபேஸ் பிளேட்டில் வைக்கவும். மேனுஃபேக்சரின் ஸ்பெசிஃபிகேஷன்களை பின்பற்றி அதன் ஸ்கர்ட்டில் பிஸ்டன் டயாமீட்டரை மெஷர் செய்து வேல்யூக்களை ரெக்கார்ட் செய்யவும். தொடர்ந்து பிஸ்டன் பின்னை சுத்தம் செய்து உங்கள் ரைட் ஹேண்டில் பிடிக்கவும். லெஃப்ட் ஹேண்டால் மைக்ரோமீட்டரை வைத்து வேல்யூக்களை மெஷர் செய்து ரெக்கார்ட் செய்யவும். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அவுட்சைட் மைக்ரோமீட்டரின் சரியான ரேஞ்சை தேர்ந்தெடுக்கவும். அளவீட்டிற்காக மைக்ரோமீட்டரை பிடிக்கவும். ஜாபின் மீது மைக்ரோமீட்டரை அமைக்கவும். அவுட்சைட் மைக்ரோமீட்டரில் அளவீட்டை படிக்கவும். எனவே கேம் உயரம், கேம்ஷாஃப்ட் ஜர்னல் விட்டம், கிராங்க்ஷாஃப்ட் ஜர்னல் விட்டம், வால்வ் ஸ்டெம் விட்டம், பிஸ்டன் விட்டம் மற்றும் பிஸ்டன் பின் விட்டம் ஆகியவற்றை அவுட்சைட் மைக்ரோமீட்டர்கள் மூலம் அளவிடுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.